ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் ஐஎன்எம் சம்பந்தமான ஒரு முக்கியமான பதிவை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சதித்திட்ட வழக்குகள். சரிங்களா? ஐஎன்எம்ல ரீசெண்டாக நடந்த குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா சதித்திட்ட வழக்குகள் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 5 முக்கியமான சதித்திட்ட வழக்குகள் இருக்குது. 12th இருக்கும், சிலது வந்து பார்த்தீங்கன்னா 10th இருக்கும். அந்த வழக்குகள் பற்றியான வீடியோ பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அலிப்பூர் குண்டுவெடிப்பு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1908 ஏப்ரல் 30. டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரியை கொல்றதுக்கோசரம் என்ன பண்ணுவாங்க, இந்த அணுசீலன் சமிதி அந்த பாடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. 1906களில் 4களில் ஆரம்பிக்கப்பட்ட டாக்கா அணுசீலன் சமிதி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா அணுசீலன் சமிதி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிகர தேசிய இயக்கங்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அதிகாரியை கொல்றதுக்கோசரம் 2 பேர்த்துக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருப்பாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப சின்ன வயசு, 16, 18 வயசு ஆனவங்க. அதுல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குதிராம் போஸ், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுலா ஷாகி. சரிங்களா? அந்த ஆங்கில அதிகாரியை கொல்றதுக்கோசரம் சாரட் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரயில் மாதிரி இருக்கும், அதுல வந்து குண்டை போடுவாங்க. குண்டை போடும்போது இதுல என்ன பிரச்சனை ஆயிடும் அப்படின்னா, அந்த டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆங்கில அதிகாரிக்கு பதிலா வேற 2 பெண்கள் வந்து இறந்துருவாங்க. சரியா? ஸோ இவங்க போலீஸ்ட மாட்டிப்பாங்க. பிரபுலா ஷாகி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, இதுலயே சிறைச்சாலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிப்பார். வேற 2 பேர்த்த கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸ் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கும். இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குதிராம் போஸ், பரீந்தர் குமார் கோஸ், அப்புறம் அரவிந்த் கோஷ். அரவிந்த் கோஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதத்துல ரொம்ப முக்கியமான தலைவர். சரிங்களா? அவரோட சேர்த்து ஒரு 32 பேருக்கு மேல கைது பண்ணுவாங்க. சரியா? அந்த கேஸுக்காக யார் வந்து வாதாடி இருப்பாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சிஆர் தாஸ். இதுதான் குரூப் 4ல கேட்டாங்க. சித்தரஞ்சன் தாஸ் இருக்கார் இல்லையா, சுயராஜ்ய கட்சி ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, இங்க குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவா அவங்க சார்பா வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல வாதாட வந்திருப்பாரு. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிராம் போஸை வந்து பாத்தீங்கன்னா தூக்குல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பரீந்தர் குமார் கோஷ், அரவிந்த் கோஷ் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் தண்டனை குறைச்சி விட்டுருவாங்க. அரவிந்த் கோஷ் அதுக்கப்புறம் மனம் வெறுத்து இந்த தேசிய இயக்கத்துல இருந்தே விலகி பாண்டிச்சேரி வந்து அமைதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாரு, அவர் இறக்குற வரைக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான வழக்கு இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு. அடுத்து நாம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கான்பூர் சதித்திட்ட வழக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான வழக்கு. 1920களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த போல்விசம் புரட்சி பேஸ் பண்ணி 20, 25ல இந்த இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிலாம் இந்தியாவில் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ கம்யூனிஸ்ட்டை பார்க்கும்போது முதலாளித்துவம் நடுங்குவாங்க இல்லையா? ஸோ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த கம்யூனிஸ்டுகளை ரொம்ப ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஆளா பார்த்துட்டு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த முக்கியமான ஒரு 13 பேரை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிடுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களால பேரரசுக்கு அச்சுறுத்தல், பேரரசுக்கு அச்சுறுத்தல்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான தலைவர்கள் சிங்காரவேலர், எஸ்.ஏ. டாங்கே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உஸ்மானி, சவுத் உஸ்மானி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு 13 பேர் மேல கேஸ் கொடுத்துருவாங்க. அவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணிடுவாங்க. இது எப்ப நடந்திருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 1924. 13 பேத்துல 8 பேர் மேல மட்டும்தான் பத்திரிகை தாக்கல் பண்ணிருப்பாங்க. அந்த 13 பேர் யாரு, 8 பேர் யாரு அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க, நல்லா பார்த்துங்க. சரிங்களா? அதுல சிங்காரவேலரும் ஒருவர். அவரு தமிழ்நாட்டோட முதல் பொதுவுடைமைவாதி இல்லையா? ஸோ அவரையுமே வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருப்பாங்க. அந்த விசாரணை வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு வழங்குறது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹச்சி கோம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தீர்ப்பு வழங்குவாரு. இவரை பத்தி சொல்லணும்னா இந்த சௌரி சௌரா சம்பவத்துல 22 பேரை எரிச்சு கொண்டுருவாங்க இல்லையா, அந்த விவசாயிகள் 172 பேருக்கு இவர் என்ன பண்ணுவாரு, மரண தண்டனை கொடுத்துருவாரு. 22 பேர்த்த கொன்னதுக்கு அந்த ஊர்ல இருக்கிற 172 விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை கொடுத்த நீதிபதி தான் இந்த வழக்குல போடுவாங்க ஆங்கில அரசு. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டோட பேரு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பூமாவ ஆரம்பிக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு குழு அப்படிங்கிறதே ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஸோ நேரு, காந்தியடிகள் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல இருந்து அவங்களோட தண்டனைகள் வெகுவாக குறைக்கப்படும். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1924க்கு அப்புறம் 25ல ஒரு கேஸ் இருக்குதுங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் கவர் ஆயிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா கக்கோரி சதித்திட்ட வழக்கு. சரிங்களா? லக்னோ பக்கத்துல ராம் பிரசாத், ஹஸ்புல்லா கான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரயில கொளுத்திடுவாங்க. அங்க இருக்கிற பணத்தை வந்து பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுக்காக ரயில கொளுத்திடுவாங்க. 4 பேர்த்தையும் பிடிச்சி தூக்குல போட்டுருவாங்க. தூக்கு தண்டனை. அதுல சம்பந்தப்பட்ட 4 பேத்துக்குமே தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா கக்கோரி சதித்திட்ட வழக்கு 1925 லக்னோ அருகே. முக்கியமான ஆள் யாருன்னா ராம் பிரசாத், ஹஸ்புல்லா கான். சரிங்களா? அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வழக்குகள்லயே ரொம்ப பிரசித்தி பெற்ற வழக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 2 வழக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மீரட் சதித்திட்ட வழக்கு. இது 1929. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டு வர அந்த கம்யூனிஸ்டுகளையும் தொழிற்சங்கவாதிகளையும்
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத தேசிய காங்கிரஸை சார்ந்த எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுங்கிற நோக்கத்தோட என்ன பேஸ் பண்ணி அவங்க கைது பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிலை குலைக்கும் விஷயங்கள், சப்சசரி மெட்டீரியல், பேரரசை நிலை குலிய வைக்கக்கூடிய செயல்களை இவங்க செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னமே போய் கைது பண்ணிடுவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்ல இருந்து வந்த கம்யூனிஸ்ட் கட்சி 3 பேர் இருப்பாங்க. 32 பேர்த்துல இந்த கம்யூனிஸ்ட் சாராத காங்கிரஸையும் கைது பண்ணுவாங்க, காங்கிரஸ்காரர்களையும் கைது பண்ணுவாங்க, முக்கியமான கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் கைது பண்ணுவாங்க. கம்யூனிஸ்ட் கொள்கையை இந்தியாவில் பெரிய அளவில் பரப்பணும்னு வந்து பிரிட்டனை சேர்ந்த 3 பேரை கைது பண்ணிடுவாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடும். சரிங்களா? ஏன் அப்படின்னா சொந்த நாட்டுக்காரங்களே கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு கைது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரசித்தி பெற்றது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைது பண்ணவங்களுக்கோசரம் ரொம்ப அப்ப ஃபேமஸா இருந்த 2 வழக்கறிஞர் KF நாரிமன் அப்புறம் சுக்லா, இவங்க 2 பேரும் ஆஜராயிருப்பாங்க. சரிங்களா? இதுல இன்னொன்னு வரலாற்று சிறப்புமிக்க விஷயம் என்னன்னா, இந்த மீரட் சதி திட்ட வழக்குல கைது பண்ணப்பட்ட அந்த 32 பேருக்கோசரம் ஐன்ஸ்டீன் வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுத்திருப்பாரு. அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீன் இருக்காரு இல்லையா, அவரு குரல் கொடுத்திருப்பாரு. ரொம்ப கேள்வியே வரலாம், சதித்திட்ட வழக்குகளிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற சதித்திட்ட வழக்கு எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா மீரட் சதித்திட்ட வழக்கு 1929. அதற்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருந்த பகத்சிங்கோட 2 சதித்திட்ட வழக்கு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லாகூர் சதித்திட்ட வழக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில் குண்டு வீச்சு. சட்டசபையில் குண்டு வீச்சியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் போயிட்டு இருக்கும் போது இந்த கேஸ் நடந்திருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இந்த சதித்திட்ட வழக்குலயே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்டனை கொடுத்துருவாங்க. ஸோ அது எப்பன்னு வந்து பாத்தீங்கன்னா 1922 இதை வந்து பாத்தீங்கன்னா 2வது லாகூர் சதித்திட்ட வழக்குன்னு சொல்லுவாங்க. பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ், சரிங்களா, இவங்க 3 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாண்டர்சன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் கொல்றதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. இந்த சாண்டர்சன் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சைமன் குழு வரும்போது சைமன் கோபேக் சைமனை திரும்பி செல்லுன்னு போர்டு காட்டிட்டு இருந்த லாலா லஜபதி ராயை சலிக்கிறதுக்கு போட்டு தடியில் அடிச்சு லாலா லஜபதி ராய் பின்னால் என்ன பண்ணுவார், உடல் நலம் குன்றி இறந்துருவார் 1 வாரத்துல. ஸோ அதுக்கு காரணமான சாண்டர்சனை கொல்றதுக்காக கொன்றுவாங்க. ஆக்சுவலா சாண்டர்சனை கொன்றுவாங்க. அவங்க கொல்ல வேண்டிய ஆள் வந்து பாத்தீங்கன்னா SS ஸ்காட்டுங்கிறவர். அவருக்கு பதில் தான் சாண்டர்சனை கொண்டு வருவார், ஒரு ஆங்கில அதிகாரியே கொன்றுவாங்க. இது 28. இந்த வழக்கு இவங்க மேல இருக்கும்போது இன்னொரு வேலை என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையிலேயே குண்டு வீச்சிருவாங்க. பகத்சிங்னு வரும்போதே எல்லாத்துக்குமே ஞாபகம் வர விஷயம் என்னன்னா பிரிட்டிஷ் அரசாங்கோட சட்டசபையிலேயே ரொம்ப துணிச்சலா வெடிகுண்டை வீசியிருப்பாங்க. எப்பன்னு வந்து பாத்தீங்கன்னா 1929 ஏப்ரல் 8. துரதிர்ஷ்டவசமா அதிர்ஷ்டவசமான்னு தெரியல, அதுல யாரும் இறக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குண்டை வீசினது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பகத்சிங்கும் அவரோட நண்பரான படுகேஸ்வர் தத். சரிங்களா, 2 பேரும். ஸோ பகத்சிங் உங்களுக்கு ஞாபகம் வரும்போது நிறைய விஷயம் ஞாபகம் வரணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது லாகூர் சதித்திட்ட வழக்கும் சட்டசபை குண்டு வீச்சு வருஷத்தெல்லாம் பார்த்துங்க. சரிங்களா, நான் சொன்ன கீவேர்டெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. கேள்வி அதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா நீங்க அழகா போட்டு போயிடலாம். சரிங்களா, இந்த பாடத்துல INMல வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம இன்னும் சில சதித்திட்ட வழக்குகள் போடுவாங்க. அதை பேரை பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், கெஸ் பண்ணிக்கலாம். சிட்டகாங் ஆயுத சதித்திட்ட வழக்குன்னு வரும். சிட்டகாங் ஆயுத தாக்குதல்னு வந்து பார்த்தாவே 1930 உங்களுக்கு சூர்யா சென், கல்பனா தத் ஞாபகம் வந்துடணும். சரிங்களா, செங்கோட்டையில ஒரு சதித்திட்ட வழக்கு நடக்கும். அதாவது இந்திய ராணுவத்தை சுபாஷ் சந்திர போஸோட இந்திய ராணுவம் ஜப்பானோட உதவியோட நம்ம இந்தியாவுக்குள்ள நுழையும் போது கைது பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள செங்கோட்டையில வச்சிருப்பாங்க. சரிங்களா, 1933 வாக்குல. ஸோ அவங்களுக்கு பேஸ் பண்ணி நடந்த வழக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை சதித்திட்ட வழக்கு, இந்திய குடியரசு ராணுவ சதித்திட்ட வழக்கு. சரிங்களா, அதுல யாரு வந்து பாத்தீங்கன்னா ஆஜராயிருப்பாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆஜராயிருப்பாங்க. ஸோ அதை அந்த சம்பவத்தை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, சதித்திட்ட வழக்கா கொடுத்துருப்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான சதித்திட்ட வழக்குகள் அலிப்பூர் குண்டுவெடிப்பு, கான்பூர் சதித்திட்ட வழக்கு, மீரட் சதித்திட்ட வழக்கு, லாகூர் வழக்கு, சட்டசபை குண்டு வீச்சு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கக்கோரி சதித்திட்ட வழக்கு. சரிங்களா, இந்த 5 சதித்திட்ட வழக்கையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.